தர்மபுரி லோக்சபா எம்பியாக இருப்பவர் செந்தில்குமார். செல்வாக்கான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் திமுகவில் சீட் வழங்கப்பட்டது. எம்பி ஆனது முதல் அவரது செயல்பாடுகள் சர்ச்சையை கிளப்பி வந்தன. 2022 ஜூலை 16 ஆலாபுரம் ஏரி புனரமைப்பு பணியை துவக்கி வைக்க வீடியோகிராபர்கள் புடைசூழ எம்பி செந்தில்குமார் வந்தார். அரசு விழாவில் இந்து முறைப்படி பூஜையா, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் மத குருமார்கள் எங்கே, இது திராவிட மாடல் ஆட்சி, இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைக்காதீர்கள் என அதிகாரிகளை கடிந்து கொண்டார். அதேபோல 2022 செப்டம்பர் 22 அதியமான் கோட்ட வளாகத்தில் நவீன நூலகம் கட்டுமான பணி பூஜையில் செங்கலில் சந்தன போட்டு பூ அலங்காரத்தை பார்த்து டென்ஷன் ஆனார். அவரது செயல்பாடுகள் திமுகவினர் இடையேயும் கொதிப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே லோக்சபாவில் பசுகோமியம் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என நக்கலாக பேசினார். தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிய செந்தில்குமார் வாய்க்கொழுப்பு பேச்சால் லோக்சபா தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளார்.